இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில வந்து புவனேஸ்வரி வந்து பயங்கரமா பிளான் போட்டு, நம்ம தனத்துக்கு வந்து கண்ணே தெரியாத மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாயா, தனம் அதுக்கடுத்து கதிர் 3 பேருமே வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம மாயாவுக்கு வந்து டவுட் வந்துருது. இந்த ஷூல ஏதாவது இருந்தாலும் இருக்கும். தனத்த விளையாட விடாம பண்ணுறதுக்கு இவங்க என்னனாலும் பண்ணுவாங்க. நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தனத்த வந்து "தனம் ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஷூ வந்து எடுத்து பார்க்காங்க. எடுத்து உள்ளே வந்து அவங்க பார்க்காம டைரெக்ட்டா வந்து கைய விட்டுர்றாங்க. கைய விட்ட உடனே பார்த்தா உள்ள வந்து தேள் வச்சிருந்தாங்கல்ல, அந்த தேள் வந்து அவங்க கையிலேயே கொட்டிருது. அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறிடுறாங்க. உதறின உடனே "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பக்கத்துல ஓடி வராரு. "இல்ல, உள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு கடிச்ச மாரி இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம மாயா வந்து சொல்றாங்க. "என்னது? உள்ள ஏதோ இருக்கா? என் ஷூல என்ன இருக்க போது?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கேட்காங்க. உடனே கதிர் வந்து சொல்றாங்க, "இரு இரு தனம் பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு ஷூவ வந்து மெதுவா ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. உள்ள பார்த்தா தேள் இருக்கு. "உள்ள தேள் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தனம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. "என்னது? உள்ள தேளா? அது எப்படி தேள் இருக்கும்? அது மட்டும் இல்லாம நான் எங்கேயுமே போகலையே! இங்க தான வச்சிருந்தேன். இங்க எப்படி தேள் வர வாய்ப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து டவுட் பட ஆரம்பிக்காங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்றாங்க, "இல்ல, நீ விளையாட விடாம பண்றதுக்கு யாரு வேணா, என்ன வேணா பண்ணலாம். அதனால நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும். அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கைய பிடிச்சுக்கிட்டே ஆன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. தேள் கடிச்சது வந்து அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. "சரி, நீ போய் விளையாடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் போகவா? நான் போமாட்டேன். மாயா, உன்னை தேள் வேற கடிச்சிருக்கு. நீ வேற வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னைய விட்டுட்டு நான் எப்படி போறது?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா அங்க செமிஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது தனம் எங்க இருக்காங்க? கோயம்புத்தூர் தனலட்சுமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் பாத்தியா? உன் பேர சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்நேரம் நீ என் கூட இருந்தா பிறகு செமிஃபைனல் வந்து விளையாட முடியாது. தயவுசெய்து நீ போ. இங்க வந்து யாராவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு இங்கே டாக்டர் இருப்பாங்க. நான் போய் அவங்ககிட்ட பேசி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறேன். நீ தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு தனத்த வந்து அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிற மாரி காட்டுறாங்க. தனம் வந்து "சரி கதிர் பார்த்துக்கோ, மாயா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தனம் வந்து விளாட்றதுக்கு அங்கிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கதிர் தனம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டாக்டர தேடி போகிறாங்க. அவங்க கையில தேள் கடிச்சதுனால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து புவனேஸ்வரியுடைய ஆள் வந்து அங்கிட்டிருந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே பார்த்தா அவருக்கு ஷாக் ஆயிடுது. ஐயோ! தேள் வச்சு பிளான் போட்டோம். கடைசியில வந்து அந்த மாயா வந்து தேள வெளிய எடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு புவனேஸ்வரி கிட்ட போய் சொல்லுவோம்ன்னு சொல்லிட்டு, "மேடம், மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. "என்னய்யா சொல்லுயா?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "நம்ம பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, "ஆமா, அவ விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷூக்குள்ள வந்து நம்ம தேள வச்சோம்ல, கடைசியில அந்த மாயா உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. உள்ள செக் பண்ணி அந்த தேள எடுத்து வெளிய போட்டா. இப்ப அவ கிளம்பிக்கிட்டு இருக்கா. விளையாடுறதுக்காக அவ போறா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது? விளையாட போறாளா? அவ விளையாடவே கூடாதுன்னு சொல்லி தான் நான் பயங்கரமா பிளான் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ விளையாடக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அந்த ஆளுகிட்ட வந்து சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. "சரி மேடம், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் வர்ற மாரி காட்டுறாங்க. என்னடா பண்ணுறது? விளையாட வேற போய்க்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. பேசாம கண்ணு தெரிஞ்சா தானே விளையாடுவா. நம்ம பேசாம கண்ணு தெரியாம இருக்கிறதுக்காக இப்போதைக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்ப்ரே வந்து எடுக்குறாங்க. இத அடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு கண்ணே தெரியாது. கண்ணு எரியும். அதனால வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேய வந்து அவளுக்கே தெரியாம அடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தனலட்சுமி கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கமா திரும்பி அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில கரெக்ட்டா பார்த்துக்கிட்டோம்னா, இவர் பின்னாடி கூடி போய் அந்த ஸ்ப்ரேய வந்து ஃபேஸில அடிச்சு விட்டுர்றாரு. அடிச்சு விட்ட உடனே பார்த்தா, நம்ம தனத்துக்கு வந்து கண்ணு பயங்கரமான காந்த ஆரம்பிச்சிருது. காந்த ஆரம்பிச்ச உடனே தனம் மாயா, கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. "எங்க இருக்கீங்க? வாங்க, கண்ணு எரியுது, கண்ணு எரியுதுன்னு" சொல்லிட்டு தனம் வந்து பதறி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாயா, தனம் வந்து பதறி போய் வராங்க. "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னன்னு தெரியல. திடீர்னு ஏதோ வந்து கண்ல விழுந்த மாரி இருந்துச்சு. பார்த்தா கண்ணு வந்து தெரிய மாட்டேங்குது. கண்ணு ஒரே எரிச்சலாவே இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயோ! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான பதட்டத்திலே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.